அண்மைச் செய்தி. மதுரையில் தனியார் பள்ளியில் சீருடை தைக்க மாணவிகளுக்கு அளவெடுத்த விவகாரத்தில் டெய்லர்கள் மற்றும் ஒரு ஆசிரியை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று வழக்கு பதியப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக மதுரை செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். மதுரையில் பள்ளி மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்கு ஆண் டெய்லர்களை மூலம் கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது தேனி போலீசாரால் 3 பேரை கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் எம்கேபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாணவியுடைய சீருடையை தைப்பதற்காக ஆண் டெய்லர் பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கு அளவு எடுக்க வைத்ததாகவும் மாணவி அளித்த புகாரின் கீழ் அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை மற்றும் டெய்லர்கள் மீது மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இருப்பினும் நேற்றைய தினம் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் மற்றும் டெய்லர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் நேற்றைய தினம் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த புகாருக்குள்ளான தனியார் பள்ளியினுடைய ஆசிரியை சாரா மற்றும் டெய்லர்களான தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த பாரதி மோகன் என்கின்ற 60 வயது முதியவர் மற்றும் கலாதேவி என்கின்ற 62 வயது மூதாட்டி ஆகிய மூவரையும் தற்போது மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் தற்போது தேனி மாவட்ட சிறையில் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி அருண்.